உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 75% ஆஃப் பில்லியனர்ஸ் வந்து இந்த ஜாப் தான் அவங்க ஆரம்ப காலத்தில் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த ஜாப் என்னன்னா, நம்ம வளரும்போது யாருமே அதை அஸ்பயரே பண்ண மாட்டோம். நான் அதுதான் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுல யாருமே நினச்சிருக்க மாட்டோம். இந்த ஜாப் நல்லா பே பண்ணாது அப்படின்னு நம்மளுக்கு ஃபீலிங் இருக்கும். அந்த ஜாப்பை பண்ண மற்றவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம கம்யூனிட்டியில் நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. நம்ம பேரண்ட்ஸுக்கே வந்து நம்ம அந்த ஜாப் பண்ணுறதுல பெரிய இஷ்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். இவ்வளோ சொல்கிறேனே, அந்த ஜாப் என்ன அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஸ்பார்க் ஆகிடுச்சுன்னா, அந்த ஜாப் தான் வந்து சேல்ஸ். நான் சொன்னது உண்மை தான். நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள். 75% ஆஃப் பில்லியனர்ஸ் வந்து அவங்க ஆரம்ப காலத்தில் சேல்ஸ் ஜாபில் இருந்திருக்காங்க. சேல்ஸ் வந்து ஆஸ் அ ஜாபாக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கில்லாக பாருங்கள். பொருளை எப்படி விற்கிறது, நமக்கு எதிரில் இருக்கவங்கள ஒரு விஷயத்துக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு முக்கியமான ஸ்கில் நம்ம லைஃப்பில். உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அண்ட் உங்களுக்கு எதிரில் உட்காந்துருக்க இன்டர்வியூரை வந்து நீங்கள் தான் கரெக்ட் ஆள், உங்களையே அவங்கக்கிட்ட விற்றுக்கிறது ஒரு ஸ்கில். உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்க தான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், நீங்கள் ஏன் கரெக்ட் எலிஜிபிள் பார்ட்னர் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட உங்களை சேல் பண்ணிக்கிறது, அதுவும் சேல்ஸ். உங்களுக்கு ஒரு டீல் வேணும், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை ஒரு விஷயத்துக்கு அக்ரி பண்ண வைக்கணும், உங்கள் ஐடியா ஏன் கரெக்டான ஐடியான்னு அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறது சேல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் முக்கியமாக டெவலப் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கில் என்னென்னா பெர்சுவேஷன். அதாவது நம்ம எதிரில் இருக்கவங்கள நம்ம மைண்டுக்கு தோன்ற ஒரு ஐடியாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து அலைன் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், உங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் இது எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு அஃப்கோர்ஸ் இதுக்குன்ட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து எப்படி ஷார்ப்பாக போல்டாக உங்கள் பாயிண்ட்டை கிளியராக எதிரில் இருக்கவங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுறது எப்படி அப்படின்றத கற்றுக்கோங்க. உங்கள் கேரியர்லேயோ, உங்கள் ஸ்கூல் லைஃப்லேயோ, காலேஜ் லைஃப்லேயோ நீங்கள் வே அஹெடாக இருப்பீங்க.